கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர இந்தியாவின் 76வது குடியரசு தின தேசிய கொடியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர இந்தியாவின் 76வது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொடிக்கம்பத்தில் நமது தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறையுடன் ஆட்சியர் சரையு ஏற்றுக்கொண்டார். பின்னர் நாட்டின் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் சமாதான புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களையும் வானோக்கில் பறக்கவிட்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினர் மற்றும் அரசுத்துறை அலுவலர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி 45 நலிந்தோருக்கு சுமார் 35 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த சுதந்திர தின விழாவில் அனைத்து துறை அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 111 கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையம் சங்ககிரி பெண் தலைமை காவலர் சென்னகிருஷ்ணன் தலைமை 297 நல்லூர் காவல் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாரண இயற்க படைப்பிரிவினை வழிநடத்துபவர் செல்வி எஸ் மனிஷா புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம். நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு எம் மணிகண்டன் ஊர்காவல் படைக்கோட்ட தளபதி பிரகாஷ் கிருஷ்ணகிரி நகர போக்குவரத்து காவல் நிலையம். இந்த சமாதான புறா மற்றும் மூவர்ண பலூன்களை முழங்கட்டும். அனைத்து மக்களும் எத்தனை மொழிகள், எத்தனை நிறங்கள், எத்தனை வான்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் அனைவரும் பாரத தாயின் தன் இன்னுயிரை துச்சமென எண்ணி போராடி சுதந்திரமாக மாற்ற நம்மால் முடியும். இந்த இந்திய குடியரசு தினத்தன்று இந்தியாவின் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு